கொடுங்க எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்காரு. අපි බලමු හේබ්‍රෙව් 10:23. நம்ம எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனத்தை பார்ப்போம். අපේ බලාපොරොත්තුවේ ප්‍රකාශ කිරීම චංචල නොවන පිරිස එය තදින් අල්ලාගෙන සිටිමු. මක්නිසාද පොරොන්දු දුන් තැනන් වහන්සේ විශ්වාසව සිටිසේක. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. දෙවියන් වහන්සේ කවදාවත් මනුෂ්‍යයන්ගේ අපිට පුරු කරේ නැහැ. මොකද එහෙම පුරු කරන්න උන්වහන්සේ මිනිසෙක් නොවන නිසා. தேவன் எந்த நேரத்திலும் எனக்கு மனிதர்களை போல் பொய் கூறவில்லை. ஏனென்றால் அவர் அவ்வாறாக பொய் செய்வதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. ඉතින් මේ අහස පොළව ඒකට මේ ගස් කොළන් ඒතර මේ මුළු ලෝකෙම වැවුව දෙවියන් වහන්සේ අපිට පොරොන්දුක් දුන්නාම ඒක ඉටු කරන්න උන්වහන්සේට හැකියාව බලය තියෙනවා. அது நிமித்தம் இந்த பூமியில் இருக்க அனைத்து காரியத்தையும் படைத்து அந்த தேவன் நமக்கு ஒரு வாக்கை கொடுத்தால் அதை அவர் நிறைவேற்ற கடவராய் இருக்கிறார். ඒ වගේ මේ පොරොන්දු ඉටු කරන්න උන්වහන්සේ අපිට විශ්වාසවන්තව සිටිනවා. அவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு ஒரு விசுவாசமாய் இருக்கிறார். හැබැයි මේ පොරොන්දු ඉටු කරන්න අපිට එක කොන්දේසියක් තියෙනවා. ஆனாலும் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. ඒ තමයි අපි දේව කරුපියතුව ඉන්න ඕනේ. அதுதான் நாங்கள் தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். අපි එහෙම දේව කරුපියතුව ඉන්නවා කියන්නේ එතකොට ඒකෙන් අපිට ලැබෙන දේව පොරොන්දුව තමයි උන්වහන්සේගේ අසීමිත සැපයීම. நாங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழியில் நாங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஒரு வாக்கு தத்தம் தான் தேவனுடைய அளவில்லாத அந்த கொடுப்பனைகள். අපි මොකක් හරි ප්‍රශ්නයක නම් ඉන්නේ නැත්නම් අපිට මොකක් හරි හිඟකමක් තියෙනවා නම් නැත්නම් අපි මොකක් හරි දෙකින් දුකෙන් වේදනාවෙන් ඉන්නවා නම් අපි ඒක උන්වහන්සේට කියන්න කලින්ම උන්වහන්සේක දැනගෙන ඉන්නවා. நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்போமானால், ஏதாவது ஒரு கவலையில், ஏதாவது ஒரு துக்கத்தில் இருப்போமானால் நாங்கள் அதை அவருக்கு கூற முன்பதாக அவர் அதை அறிந்திருக்கிறார். මොකද අපි මව කුසලට එන්න ප්‍රථමයෙන් තමයි උන්වහන්සේ අපි ගැන දැනගෙන හිටියේ. ஏனென்றால் நாங்கள் தாயின் கருவில் வரும் முன்பதாக அவர் எம்மை அறிந்திருக்கிறார். හැබැයි අපි ඒක උන්වහන්සේ ඉදිරියේ යාඥා කරලා උන්වහන්සේගේ දෙපා වල වැඳ වැටිලා ඒක කී අපේ මොකක් හරි ප්‍රශ්නයක් හෝ ඒ වේදනාව හරි දුක හරි උන්වහන්සේ ඉදිරියේ කියනකොට දේව කරුපියතුවේ ඉඳලා ඒ ප්‍රශංසා කරනකොට උන්වහන්සේක අනිවාර්යයෙන්ම ඉෂ්ට කරනවා. நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அதை கூறி தேவனிடத்தில் ஜெபித்து நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து நாங்கள் தேவனுக்கு பயந்து நாங்கள் இருக்கும்போது தேவன் அந்த பிரச்சனையிலிருந்து எம்மை வெளியே கொண்டு வருவார். සමහර විට අපි දැන් අපි ආඥා කරලා ඒ වෙලාවම අපිට මේ පිළිතුරු අපි බලාපොරොත්තු වෙනවා. சில நேரத்தில் நாங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்தில் ஜெபித்த உடனே நமக்கு அந்த பதில் கிடைக்காமல் இருக்கலாம். හැබැයි ඒ අපේ යාඥාවට පිළිතුරු උන්වහන්සේ ලබා දෙන්න ටිකක් කල් යන පුළුවන් සමහර විට. சில நேரங்களில் என்னுடைய ஜெபத்துக்கான பதிலை தேவன் மிகவும் தாமதமாக கொடுக்கவும் முடியும். එතකොට අපිට හිතෙන්න පුළුවන් අයියෝ මම මෙච්චර යාඥා කරන්නේ ඇයි උන්වහන්සේ මට පිළිතුරු ලබා දුන්නේ නැත්තේ? මම මෙච්චර උන්වහන්සේ ඉදිරියේ අඬා වැටුණා. ඇයි උන්වහන්සේ මට පිළිතුරු ලබා දුන්නේ නැත්තේ කියලා අපිට හිතෙන්න පුළුවන්. அந்த நேரத்தில் நமக்கு நாங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு ஜெபித்தேன், நான் இவ்வளவு தேவனிடத்தில் கதறினேன், ஆனாலும் அவர் எனக்கு இன்னும் அந்த பதிலை கொடுக்கவில்லை என்று. ඒත් අපි එමෙ හිතන්නේ නැතුව ටිකක් ඉවසීමෙන් උන්වහන්සේට යාඥා කරලා උන්වහන්සේට කීකරලා බලන් හිටියාම උන්වහන්සේ හරි වෙලාවෙදී අපිට පොරොන්දු අනිවාර්යයෙන්ම ඉෂ්ට කරනවා. ஆனால் நாங்கள் அவ்வாறு நினைக்காமல் தேவனுடைய விசுவாசத்தில் நாங்கள் தேவனுக்காக எதிர்பார்த்து கொண்டு தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது தேவன் அதற்கான பதிலை கட்டாயமாக கொடுப்பார். මොකද කානානි සල්මංගලේ යේසුස් වහන්සේ ජලය වයින් බවට පත් කරේ එකපාරට නෙමෙයි. ஏனென்றால் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் தேவன் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது ஒரு அற்புதமாக இருக்கிறது. උන්වහන්සේ ඒ ගෝලයන්ට කිව්වේ වාචන කියන්න ඒවා මෙතනින් තියන්න එහෙම කියලා උන්වහන්සේගේ ගෝලයන්ට යේසුස් වහන්සේ කිව්වා. அவர் அவருடைய சீசர்களுக்கு அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைங்கள் என்று அவர்களுக்கு அவர் கூறினார். ඒ වෙලාවේ ගෝලයා යේසුස් වහන්සේගෙන් ප්‍රශ්න කළේ නෑ ඇයි මෙහෙම කරන්නේ මොකටද වැඩක් තියනවද එහෙම කියලා උන්වහන්සේගෙන් ඇහුවේ නෑ. එයාලා යේසුස් වහන්සේට කී කරුණා. அந்த நேரத்தில் அவருடைய சீசர்கள் அந்த தேவனிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை, ஏன் நாங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும், ஏன் இதை வைக்க வேண்டும் என்று தேவன் கூறினவுடன் அவர்கள் ஒரே தடையில் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ඉතින් අපේ තත් දවසේ අපි මොකක් හරි විදිහේ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් පොඩ්ඩක් ඉවසීමෙන් උන්වහන්සේට කී කරලා සුටක් බලන් ඉන්න ඕනේ. அது நிமித்தம் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா இருந்தால் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எதிர்பார்ப்புடன் தேவனை கொடுத்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். මොකද අපේ පොරොන්දු ඉටු කරන්න උන්වහන්සේ විශ්වාසවන්තව ඉන්නා වගේම තමයි අපේ උන්වහන්සේ විශ්වාස කරන්නේ.
ஏனென்றால் நம்முடைய வாக்கை அவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் விசுவாசம் உள்ளவராய் இருப்பதை போல்தான் நாங்களும் அவரை விசுவாசிக்க வேண்டும். එතකොට උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම අපේ පොරොන්දුව අපේ යාඥාවට පිළිතුරු උන්වහන්සේ ලබා දෙනවා. அப்பொழுது அவர் கட்டாயமாக நம்முடைய கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற அதே போல நம்முடைய ஜெபத்துக்கான பதிலை அவர் வழங்குவார். ඉතින් අපි කරන්න ඕනේ අපේ අතින් අපේ දේව කල්පිය අතහැරලා නම් තියෙන්නේ. එහෙම වෙන්නේ ඇයි හේතුවනේ? එහෙම කියලා අපි හොයලා අපේ වැරදි හදාගෙන දෙවියන් වහන්සේ ඉස්සරහා අවංකව පසුතැවිලා ඉවසීමෙන් බලාගෙන ඉන්නවා. அடுத்தம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நாம் தேவனுக்கு பயம் இல்லாமல் இப்பொழுது இருப்போமானால் ஏன் அவ்வாறாக நடந்தது, எமக்கு அந்த குறைபாடுகள் என்ன, பிரச்சனைகள் என்னவென்று நாங்கள் அதை ஆராய்ந்து நாங்கள் அதை சரி செய்து கொண்டு தேவனுக்கு முன்பதாக நாங்கள் உண்மையாக இருக்கும் போது தேவன் எம்மை ஆசீர்வதிப்பார். අපි මේ ඉවසීමෙන් බලාගෙන ඉන්නකොට උන්වහන්සේ හරි වෙලාවෙදී හරි විදියට අපේ පොරොන්දු ඉටු කරනවා වගේම ඒ යාඥාවලට පිළිතුරු අපිට ලබා දෙනවා. நாங்கள் அந்த வாராக பார்த்து கொண்டு இருக்கும் போது தேவன் எமக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றி நம்முடைய ஜெபத்துக்கான பதிலை அவர் பெற்றுக் கொடுத்தார்.